ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா சொத்தோங், ஓகேங்களா, கணுவா, ஸ்குவிட், ஓகேயா, சொத்தோங் எப்படி சொல்கிறது, கணுவா வறுவல், ஓகே, வறுவல் செய்ய போகிறேன், ஓகேங்களா. நான் எப்படி செய்வேன்னு உங்ககிட்ட காமிக்க போகிறேன். என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நான் சொல்கிறேன், பாருங்கள். இங்கே வந்து சொத்தோங்க நல்லா கழுவிட்டு வெட்டிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு லெமன் போட்டிருக்கேன், தெரியுதுங்களா. லெமன் போட்டு இந்த மாதிரி ஒரு ½ hour நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுருங்க. அப்போ தான் அதோட கவுச்சிலாம் போகும், ஓகேங்களா. சொத்தம் ஊடாங்கலாம் நம்ம இப்படி தான் செய்யணும், இல்லைன்னா ரொம்ப கவுச்சி அடிக்கும். ஒரு ½ hour போதும், ஓகேங்களா. இந்த மாதிரி செஞ்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கழுவிட்டு தான் இந்த சொத்தவங்க நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் அந்த வாடெல்லாம் போகும். இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி செஞ்சுருங்க. நெக்ஸ்ட் என்னென்ன தேவையோ நான் சொல்கிறேன். இங்கே 3 inch ஜிஞ்சர் எடுத்து வச்சுருக்கேன், பாருங்கள், வெட்டிட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 6 கார்லிக் தோல் உரிச்சிட்டு கத்தி பின்னால் தட்டிட்டு வச்சுருக்கேன், ஓகேங்களா. கருப்பில் தேவைப்படும், கொஞ்சம் கூடயே எடுத்து வச்சுக்கிங்க. 7 சின்ன வெங்காயம் கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இங்கே பச்சை மிளகா, சின்ன பச்சை மிளகா இந்த மாதிரி 2ஆக வெட்டிட்டு வச்சுருக்கேன். 6லேருந்து 7 எடுத்துக்கலாம், அது உங்கள் உறுப்பு டேஸ்ட் பிரகாரம், ஓகேங்களா. நான் இங்கே 6 7 எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன், மல்லி 1 டேபிள் ஸ்பூன், ஃபீனல் பவுடர், ஓகேங்களா, அது 1 டீஸ்பூன், கியூமின் பவுடர் 1 டீஸ்பூன், அப்புறம் ஒரு லீமா வெட்டி வச்சுருக்கேன், லீமா கஸ்தூரி. இதை நம்ம கொஞ்சம் தான் பைப்போம், லீமா கஸ்தூரி. ஸோ அது நான் வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொரியாண்டர் லீஃப் வெட்டி வச்சுருக்கேன், ஓகேங்களா. கொரியாண்டர் லீஃபும் இந்த பச்சை மிளகாவும் நம்ம கடைசியில் தான் பாய்ப்போம். இது கனிஷிங் தான், கடைசியாக பாய்க்கிறது. சில்லி பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன். அப்புறம் இங்கே என்ன திரும்ப எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் ஃபிஷ் கறி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சரிங்களா. ஓகே, நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பிளெண்ட் பண்ண போகிறோம் எல்லாத்தையும், ஓகேங்களா. ஜிஞ்சர் கார்லிக், ஓகே, அது போடுறேன். அப்புறம் எல்லா தூளும், மஞ்சத்தூள், சில்லி பவுடர், ஃபிஷ் கறி பவுடர் உள்ளுக்கு போடுறேன். அப்புறம் எல்லா ஸ்பைசஸாக போடுறோம், மல்லித்தூள், கரம் மசாலா. கரம் மசாலா 1 டீஸ்பூன் நான் சொல்லிட்டேன்னா, கரம் மசாலா வேணும் 1 டீஸ்பூன். கடைசியில் நான் பேப்பரில் எழுதி உங்ககிட்ட காமிப்பேன், ஓகேங்களா. கரம் மசாலா மேபி நான் சொல்லலைன்னா இது போட்டுருணும். அப்புறம் லெமன் இருந்துச்சுல, லிமோ கஸ்தூரி கொஞ்சம் தான், பாதி சைட்லேயே கொருவு தான் ஊற்றுறேன். அது ஒரு சீட் விழுந்துருச்சுன்னா ரிமூவ் பண்ணிடுவோம் இவ்வளோ. அப்புறம் ட்ரை சில்லி பேஸ்ட் 1, இதுதான் நம்ம ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணுறோம் பேஸ்ட்டாக, ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயத்தை போட்டு பிளெண்ட் பண்ணுவோம். ஏன்னா வெங்காயம் நம்மளுக்கு பேஸ்ட்டாக வேணாம், அது கிர் 2 தர அடிச்சிடணும். வெங்காயம் நம்மளுக்கு தெரியணும், ஓகேங்களா. இதுதான் நம்ம பேஸ்ட்டாக அரைக்கணும். இதை அரைச்சிக்குவோம். பார்த்துக்கிங்க, உங்களுக்கு கொஞ்சம் அரைக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க, சரிங்களா. ஏன்னா அந்த ஜிஞ்சர் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படும், ஏன்னா நம்ம ஃபுல்லாக மசாலாலாம் போட்டிருக்கோம்ல. ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு பிளெண்ட் பண்ணுவோம். நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சிருச்சு. இப்போ தான் வெங்காயத்தை போட போகிறேன். வெங்காயம் கிர் 2 தர தான், நம்ம ஃபுல்லாக பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. அது வெங்காயம் அப்படியே நம்மளுக்கு தெரியணும், ஓகேங்களா.
பாருங்கள், இந்த வெங்காயம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது பாருங்கள், அப்படி தான் இருக்கணும். ஓகே, இப்போ என்ன செய்யணும்னு சொல்கிறேன். சொத்தவங்க வந்து நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு வச்சுருங்க. ஓகேங்களா? ஓகே, சொத்தவங்க நல்லா கழுவிட்டோம். அப்போ வந்து அது ஒரு கவுச்செல்லாம் போயிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஓகே, இதுக்கு தேவையான உப்பும் நான் கொஞ்சம் சீனி போடுவோம். உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இதில் போடுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த மசாலா வந்து இதில் தான் போடுறோம். போட்டுட்டு நல்லா கிண்டி வச்சுட்டு மினிமம் 1/2 an hour ஓகே வைக்கிறோம். தனியாக 1/2 an hour மெரினேட் பண்ணுறோம். வறுவல் இது நான் இப்படி தான் செய்வேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல. இப்போ உங்களாலேயே எங்கள் வீட்டில் வந்து கோழி, ஊடா, கனவா இந்த மாதிரி வெரைட்டியாக சாப்பிட்ற நிலைமைக்கு ஆச்சு. நான் சைஸ் போட்டுக்கிட்டே போகிறேன். எல்லாமே உங்களால தான். எல்லாமே இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்களாம் சமைக்கிறீங்களா? சமைச்சிங்கன்னா என்கிட்ட ஃபோட்டோ அனுப்புங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் சமைக்கிறீங்கன்னு. ஏன்னா நீங்கள் கேட்குறது எல்லாமே கண்டிப்பாக நான் செய்வேன். ஓகேங்களா? கண்டிப்பாக நான் செய்வேன். பட் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். இல்லை நீங்கள் சொல்கிற ஐட்டம்லாம் நான் பாட்டுட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா நான் தான் சைஸ் போட்டுக்கிட்டு போயிட்டுருக்கேன். அதுக்கு தான் சொல்கிறேன். நல்லா இப்படி ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்கும். ஓகே ஓகே, நல்லா இந்த மாதிரி வச்சுருவோம். மெரினேட் பண்ணி ஒரு 1/2 an hour. இப்போ என்கிட்ட இருக்கிறது கருப்பில் க்ரீன் சில்லி அலமா உளுந்துருச்சு, எடுத்துடுறேன். க்ரீன் சில்லி அண்ட் திஸ் ஒன் கொரியாண்டர் லீவ். இது 3 தான் இப்போ என் கையில் இருக்குது. ஸோ மற்றது எல்லாமே நம்ம போட்டோம் இல்லை. ஓகே, இது ஒரு 1/2 an hour மெரினேட் பண்ணி வச்சுருவோம் ஃப்ரிட்ஜில். ஓகே ஓகே, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பொரிக்கலாம். இல்லைங்க, என்ன செய்யணும்னு சொல்கிறேன். ஓகே, 1/2 an hour கழித்து நான் எடுத்துட்டேன் சொத்தோங்க. இப்போ நம்ம சொத்தோங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம். ஓகே, சட்டியை சூடு படுத்திக்கிட்டு எண்ணெயை ஊற்றுவோம். எப்படிங்க, எண்ணெயை ஊற்றிட்டேன். அப்போ மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. ஓகேங்களா? சூடாகணுன்னே சொத்தம் பண்ணோன்னே மெரினேட்டு அதை அப்படியே இதுக்கு போடுறோம். போட்டேன் பாருங்கள். போட்டுட்டு கிண்ட வண்டி தான். ஓகேங்களா? ஒரு 3 minutes கிண்டுவோம். அப்புறம் நான் சொல்கிறேன். 3 minutes கழித்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த கிரேவிலாம் ட்ரை ஆகணும் கொஞ்சம். ஓகேங்களா? ஒரு 4 minutes பார்த்தீங்கன்னா இப்படி ட்ரை ஆகிக்கிட்டு இருக்கோம். இந்த டைமில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. தீயாமல் பார்த்துக்கிங்க. கிண்டிக்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி ட்ரையாக இருக்கிறதுக்கும் போது கறி லீஃப் போட்டுருவோம். க்ரீன் சில்லியும் போட்டுட்டு கிண்டுவோம். தீயாமல் பார்த்துக்கணும். போட்டு கிண்டினோன்னே இப்படி தான் இருக்கும் பாருங்கள். அந்த எண்ணெய்லாம் செப்ரேட் ஆகுது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டணும். ஓகேங்களா? இப்போயே ஒரு நல்ல குட் ஸ்மெல். ஏன்னா கருப்பில் போட்டோன்னா நல்ல குட் ஸ்மெல். சொத்தோங் ஸ்மெல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த டைமில் உப்புலாம் செக் பண்ணிக்கிங்க கரெக்டாக இருக்கான்னு. ஒன்றும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும், இல்லைன்னா தீஞ்சிரும். ஏன்னா ட்ரை ஆகிட்டு இருக்கு. பார்த்துக்கிங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படி ஆயிரும் பாருங்கள் எவ்வளோ ட்ரை ஆகிடுச்சுன்னு. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் நேரம் 1-2 minutesல ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். வறுவல்ல கொஞ்சம் இப்படி தான் இருக்கணும், ட்ரையாக. ஆனால் ரொம்ப ட்ரையாக பண்ணிடாதீங்க. அப்போ உங்களுக்கு டேஸ்ட்டு அவ்வளோ இருக்காது. வெறும் சொத்தவங்க தான் நீங்கள் சாப்பிடுவீங்க. அப்படி வேணாம், கொஞ்சம் கிரேவி இருக்கணும். அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 2 minutes வெயிட் பண்ணுவோம். ஓகே, ரெடி ஆச்சு. இப்போ பவுலில் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள்.
சொத்தோங் வறுவல் ரெடி. நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வேணும்னா கொரியாண்டர் லீஃப் கொஞ்சம் இப்படி மேலே தூவி விட்டுக்கலாம். அவ்வளோமா, கேமரா ஓடிடுச்சா? சாரியா. இந்த மாதிரி நீங்கள் தூவி விட்டுக்கலாம். பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்ப ட்ரையாக செய்யக்கூடாது, இல்லைன்னா உங்களுக்கு அந்த கிரேவியோட டேஸ்ட் கிடைக்காமல் போயிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் செஞ்சு கொஞ்சம் கிரேவி அதிலெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு இது சொல்லுங்கள். தேங்க்யூ.